மகாராஜபுரம் பிஎஸ்பி கண்ணன் மாடப்பா, பிஎஸ்பி கண்ணன் மாடப்பா, மாடப்பா சாண்டு பாப்பா. பேரு கேட்டீங்கப்பா, பாராட்டி வெளியவா, பேரு கடை கட்டுவப்பா, பாராட்டி வெளியவா, பேரு கடை கட்டுவப்பா. மாட்டு அவுக்காரு ஒன்று நிப்பாடு, பேரு கடை கட்டுறாரு, மாட்டு அவுக்காரு ஏப்பா பேர் நல்லா சொல்லுங்க. மாட்டுக்காரருக்கு எந்த ஒரு பக்கம் வருது கரெக்டா சொல்லுங்க. பரிசு தாக்க மாட்டேன். அதனை பெரிய தம்புரான் மாடு மாட்டை கழட்டாத, மாட்டை கழட்டாத, மாட்டை கழட்டாத, மாட்டை கழட்டாத, மாட்டை கழட்டாத இருப்பா. மாடு அவுத்துட்டாப்பா, மாடு அவுத்துட்டா ஒழிக்க. சீனி சொந்தமாக கலப்பாங்க, சீனி சொந்தமாக கலப்பாங்க. வேலைகளை கட்டணும்பா. பாராட்டி ஒத்தரவு கட்டுவாரு, நல்லா கட்டுவாங்க. ஒத்தரவு கட்டாங்க, ஒத்தரவு கட்டு. வேலை கட்டாலும் நம்பாதீங்க, பாடு முடிச்சா உங்களுக்கு மாறுவீங்க. மாட்டை ஒழுங்கா பிடிப்பாரு, ஒரு மாட்டை பிடிக்காத, மாட்டை பிரச்சனை கீழே கொண்டா வழங்கும் ட்ரீம் வியூ, கொண்டா வழங்கும் ட்ரீம் வியூ வைக்கப்பா. வாங்காதீங்க. சிறந்த மாட்டுக்கு ஹோண்டா வழங்கும் பிரீமியம் பைக் இருக்கப்பா. சிறந்த மாட்டுக்கு ஹோண்டா வழங்கும் பிரீமியம் பைக் இருக்கப்பா. வேலைகள் கட்ட மத்தி அப்பா மணி 8 ஆச்சு. இந்த 4 மணி நேரம் தான் இருக்கு. 500 மாட்டுக்கு மேல இருக்கப்பா. வேகமா கட்டு, வேகமா கட்டு. வாடி இருக்கா ஒழுங்கப்பா. மாட்டை கட்டணுமாப்பா, மாட்டை கட்டியா, மாட்டை கட்டலாம்ல. அடுத்த மட்டப்பாடு முத்துராமலிங்கம் முன்னாடி கோயில் மாடு, ஒன்றிய அம்மா பேர் அண்ணன். அடுத்த வந்து சீனி காட்டாச்சு. மட்டப்பாறை முத்துராமலிங்கம் கோயில் மாடப்பா. கிராம பொதுமக்கள் சார்பாக ஒரு அண்டா, ஒன்றிய அம்மா பேரை செயலாளர் அண்ணன் கேஜிகாந்தி சார்பாக ஒரு கிஃப்ட் பேக், போட்டி சார்பாக ஒரு வெடிக்கட்ட ஒருத்தர் சூப்பர் சூப்பர் சூப்பர். சூரிய கட்டி அம்மாப்பா, மேல சூரிய கட்டி அம்மாப்பாரு ஒன்றிய அம்மா பேருக்கு அண்ணன் கேஜிகாந்தி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக், தொழிற்காட்சியர் ஆட்டோ ஸ்டாண்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் புத்தகங்கள்
சுந்தாரன் எதிர்பார்த்து வாப்பா வாப்பா மாட்டிக்காராட்டு போப்பா. நீங்க பேர் சொன்ன மாட்டாரு. சீனு பேர் சொன்ன மாட்டாரு. பாலங்காலம் ஜெகதீஷ் மாலப்பா ஒன்றிய அம்மா பேசுற அண்ணன் பேசிபாண்டி சார்பா ஒரு அண்டா எஸ்கேபி குண்டாய் சார்பாக ஒரு பானை, அண்ணன் சார்பாக ஒரு கிஃப்ட் பேக், குண்டா சார்பாக ஒரு பானை, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மாட்டுக்கார பிரைஸ் வாங்கிட்டு போ. மதுரைசாமி சித்தப்பட்டி மாவட்டா அப்ப 2 பேர் கொடுத்தா மணிமாலப்பா ஒன்றிய அம்மா பேசுகிற அண்ணன் பேசிபாண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக் கிராம பொதுமக்கள் சார்பாக அண்டா மணிமாலப்பா அண்ணன் பேசிபாண்டி சார்பாக ஒரு கிஃப்ட் பேக், ரிஷி சூப்பர் ஸ்டோர் சார்பாக ஒரு அண்டா. அந்த ஒருத்தர் போய் 2 பேர் பிடிக்காங்க. ஆமா பிரேச கம்பி கட்டிக்கப்பா, விசாரணை ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணாமலை வாழப்பா, ஊராட்சி மன்ற அண்ணாமலை வாழப்பா, கருவழிசா பேங்க் வழங்கும் ஒரு குக்கர், அண்ணன் பேசிபாண்டி வழங்கும் ஒரு கொத்து பேங்க், பாட்டப்படி கருவழிசா பேங்க் சார்பாக ஒரு குக்கர், அண்ணன் பேசிபாண்டி சார்பாக ஒரு கிஃப்ட் பேக், மாற்றப்படி மாற்றப்படி ஒன்றிய அம்மா பேருக்கு அண்ணன் பேசிபாண்டி சார்பாக ஒரு கிஃப்ட் பேக், கருவழிசா பேங்க் சார்பாக ஒரு குக்கர், மாற்றப்படி ஒருத்தர் குறிப்பா பாபா ஒருத்தர் வாடி வந்து குக்கர் கொடுத்த மாட்ட கோடிப்பாளையம் கவுன்சிலர் ஜி.கே. பாலமாடு, சோழாந்தான் தொகுதி எம்எல்ஏ அண்ணன் கருத்தையா சார்பாக ஒரு தங்க காசு, ஒன்றிய அம்மா பேர் செயலாளர் அண்ணன் பேசிபாண்டி சார்பாக ஒரு கிஃப்ட் பேக், கிராம பொதுமக்கள் சார்பாக ஒரு பானை. அப்பா மாற்றப்படிப்பா கோடிப்பாளையம் ஒருத்தர் படி இத்தனை பேர் பிடிக்காது. ஒருத்தர் படி மாடு குடிமதில்லை. வா மாடுகார வாங்கிட்டு போ. ஒருத்தர் படி பேச வாங்க. 4 பேர் வாங்க தோப்பார் எங்களைய. திருச்சி மாவட்டம் பழங்காரி மாலப்பா அலங்காநல்லூர் கிராம பொதுமக்கள் சார்பாக ஒரு ஸ்பீக்கர், ஒன்றிய அம்மா பேர் செயலாளர் அண்ணன் பேசிபாண்டி சார்பாக ஒரு கிஃப்ட் பேக். ஒருத்தர் குடிப்பா ஸ்ப்ரே சொல்லும்போது முன்னாடி மாட்ட காட்டுப்பா. பாப்பா மாட்டுக்கார வாங்கி போப்பா. சீனே ஸ்ப்ரே சொல்லும்போது மாட்ட காட்டி விடுங்க. கொஞ்சம் சரி பண்ணிங்க. வேகமா அடுத்து காலவாத செல்வம் மாலப்பா முத்துராமன்ஜி சென்னை வழங்கும் ஒரு பீரோ, ஒன்றிய அம்மா பேர் செயலாளர் அண்ணன் பேசிபாண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக், போத்தீஸ் வழங்கும் ஒரு வேட்டி சேலை, கிஃப்ட் பேக்ல ஒரு வேட்டி, ஒரு சேலை, ஒரு சர்பெட், ஒரு ஹாட் பேக் இருக்கப்பா. முத்துராமன்ஜி வழங்கும் ஒரு பீரோ, அண்ணன் பேசிபாண்டி வழங்கும் மாட்ட ஒருத்தர் போய் மாட்ட பரவாயில்ல மாட்டுக்கார வாங்கி போ. உலகமுற்றும் வாழுகின்ற அன்பு தமிழ் பெருமக்களுக்கு தந்தி தொலைக்காட்சியின் வாயிலாக இனிய தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பொங்கல் திருநாளின் 3ஆம் நாளாகிய போகியை தொடர்ந்து சொன்னால் 4ஆம் நாளாகிய இன்று இந்த அருமையான உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மகிழ்ச்சியாக உங்களுடைய நேரம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. வீர விளையாட்டு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
அது பற்றிய செய்திகள் எல்லாம் நாம் இங்கே நிறைய தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பர்களே, இந்த விளையாட்டு தமிழ் மக்களுடைய வீர விளையாட்டு, பாரம்பரியமிக்க ஒரு விளையாட்டு. இதை இந்த காலத்தில் 2 வகையாக பேசுபவர்கள் இருக்கிறார்கள். இது தேவையா என்று கேட்பவர்கள் இருக்கிறார்கள், தடை செய்ய வேண்டும் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பல பாரம்பரியங்களை, நம்முடைய பழக்க வழக்கங்களை, பண்பாட்டு சிறப்புகளை தமிழர்கள் இழந்து கொண்டே இருக்கிறோம். அந்த இழப்பு இல்லாமல் தொடர வேண்டுமானால் சில வரைமுறைகளை செய்தாவது நாம் இந்த பண்புகளை, பழக்கங்களை, பழக்க வழக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இது இன்றைக்கு நேற்றைக்கு தோன்றிய வழக்கம் அல்ல. உலகத்தில் முதலாக மனிதன் தோன்றியது மலையிலேன்னு சொல்லுவாங்க, குறிஞ்சி நிலம். அந்த குறிஞ்சி நிலம் என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். அந்த குறிஞ்சியை அடுத்து அவன் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து காட்டிலே வாழ்க்கையை தொடங்கினார்கள். அந்த காட்டு நிலம் தான் முல்லை நிலம்னு பேர். அந்த முல்லை நிலத்திலே தொடங்கிய பழக்கம் தான் ஏறு தழுவுதல். பழைய பெயர் தமிழில் இருக்கு ஏறு தழுவுதல். ஏறுன்னா காளை, தழுவுதல்னா அதை அடக்கி பிடித்து அந்த திமில் மேல கையை வைத்து அமுக்கி அதன் மேல் ஏறி அப்படியே முகத்தோடு முகம் தழுவுகிற நிலைக்கு அந்த வீரன் அதை அடக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது. அப்படி ஏறு தழுவுதல் என்ப போட்டி, அதிலே வெற்றி பெறுகிற ஆண்மகனைத்தான் பெண்மகள் மனம் செய்து கொள்வாள் என்கிற ஒரு பழைய நிலையும் இருந்தது. அப்படி ஒருவன் அதற்கு அஞ்சுவானால் அவனை கனவிலே கூட அவள் நினைக்க மாட்டாள். கொல்லேற்று கோடு அஞ்சுவானை ஆய்மகள் புன்னாளே ஆயமகள் என்று சொல்லுவார் கலித்தொகையில் ஒரு வரி. அதாவது இந்த கொல்லுகின்ற தன்மையுடைய ஏறு, அதற்கு வலிமையோடு போராடுகிற பொழுது மாடு நம்மை கொல்லலாம். ஆனால் அந்த ஏற்றை பயமில்லாத யாரு அடக்கி தழுவுகிறானோ அவனைத்தான் ஒரு பெண் தழுவுவாள். அந்த மானை காளையை அடக்க தழுவ அவனுக்கு வீரம் இல்லை என்றால் பெண்ணும் இவனை தழுவ மாட்டாள், முயங்க மாட்டாள் என்றெல்லாம் சொல்லுகின்ற ஒரு பழக்கம் இருந்தது. முல்லை நிலத்து மக்கள் வாழ்க்கையிலே தொடங்கிய இந்த வீர விளையாட்டு தொடர்ந்து எல்லா நிலங்களுக்கும், குறிஞ்சிலிருந்து முல்லைக்கு அப்புறம் மக்கள் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் கீழே சமவெளி பகுதிக்கு வந்து அங்கிருந்து நிலங்களை எல்லாம் உழுது பயிரிட்டு அது மருத நெல் என்று சொல்கிறோம், வயலும் வயல் சார்ந்த இடம். அதற்கு பிறகு அதையும் கடந்தவர்கள் மக்களுடைய பயணம் தொடர்ந்தது. அப்படி வந்த பொழுதுதான் கடற்கரை ஓரம் சென்றார்கள், அது நெய்தல் நிலமாயிற்று. இப்படி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று சொல்லக்கூடிய 4 நிலங்களில் சேர்ந்ததுதான் இந்த உலகம் என்பதனால உலகத்துக்கு நானிலம் என்றே ஒரு பெயர் உண்டு. நானிலம். பாலைன்னு சொல்றவன் கேட்டா அது 5வது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாலை என்று தனியாக ஒரு நிலம் இல்லை. இங்கே சகாரா பாலைவனமோ தார் பாலைவனமோ போன்ற பெரிய பாலைவனங்கள் எல்லாம் இல்லை. இந்த காட்டு நிலமோ அல்லது மலை நிலமோ இல்ல மரதமோ கூட வளம் குறைந்து போகிற பொழுது, வறண்டு போகிற பொழுது பாலையாகி விடுகிறது. நீங்கள் பார்க்கலாம், முன்னெல்லாம் பாசன வசதி இல்லாத முகவை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு பாலைவனம் போலத்தான் காட்சியளித்தது. அதனால முல்லையும் குறிஞ்சியும் உறமையில் தெரிந்து பாலை என்பது ஒரு படிவம் போன்று என்று பேசுவார்கள். அதனால் முல்லை நிலத்தில் தோன்றிய இந்த பழக்கம், முல்லை நிலத்து மக்கள் யாரு? ஆயர்கள். ஆயர்கள்லாம் இன்றைக்கு சொல்லுகிற கோனார்னு சொல்றோமே, மாதவ ஆயர்கள், கோனார்கள், யாதவர்கள் என்று சொல்லுகிற எல்லாம் ஒன்றைத்தான் குறிக்கும். அந்த மக்களிடையே தோன்றிய ஒரு வழக்கம். அவருக்கு திணையரிசி, இந்த பால், நெய் இவையெல்லாம் அவருடைய உணவுப் பொருளாக இருந்தன. இந்த ஆடுகள் மாடுகளை மேய்ப்பது, அவற்றை வைத்து வாழ்க்கை நடத்துவது ஒரு தொழில் முறையாக இருந்தது. இந்த வீர விளையாட்டு தொடர்ந்து பல்லாண்டுகளாக தமிழகத்திலே வளர்ந்து வந்து இன்றைக்கு சில ஊர்களிலே மட்டும், அதுவும் குறிப்பாக தமிழர் திருநாளாகிய இந்த நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் இப்போ இதை கொண்டாடுகிறோம்? இன்றைக்கு முறைப்படி பார்த்தால் 14ஆம் தை 1ஆம் நாள் தை பொங்கல். அது கதிரவனுக்கு நாம் படைக்கின்ற நன்றி செலுத்துகிற நாள். ஏன் கதிரவன் இல்லாமல் வேளாண்மையிலே விவசாயம் இல்லை. இந்த விவசாயம் என்ற உழவு தொழிலுக்கு வேளாண்மைன்னு என்ன பெயர் வச்சாங்க? வேளாண்மை சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உபகாரம், உதவின்னு அர்த்தம். எங்கேயுமே விவசாயம்னு பொருள் இருக்காது. அது ஏன் வேளாண்மை தொழில் பேர் வைத்தோம் என்றால், அந்த உழவு தொழிலானது உலக மக்களுக்கெல்லாம் உபகாரம் செய்வது, உதவி செய்வது. அதனால அதுக்கு வேளாண்மை தொழில் பேர். என்ன இயற்கை வழிபாடு கேட்டா, சூரியனுக்கு படைக்கிறோம். அந்த கதிரவனுடைய ஒளி இல்லையானால் நமக்கு இந்த பயிர் விளையாது. பயிர் விளைச்சலுக்கு மழை வேணும். மழை வருவதே சூரியனுடைய கதிர்களால். மேகமெல்லாம் ஆவியாகி, அப்புறம் நீரெல்லாம் ஆவியாகி, நீர் மேலே மேகமாகி, மேகம் மழையாக பொழிந்து மீண்டும் மறுபடியும் வரும். இது ஒரு சுழற்சி முறை. ஆக இயற்கையிலே விளைகின்ற அந்த தானியங்களை அறுத்து அறுவடை செய்து
புது பானை மண்பானையிலே வைத்து வெட்ட வெளியில எதுக்காக வெட்ட வெளியில வச்சு பொங்கல் செய்தாங்க? கதிரவனுக்கு படைப்பதுனால. வீட்டுக்குள்ள சாமிக்கு படைக்கிறதா சாமி படத்தை வச்சு இதனால வச்சிருவோம், அறைக்குள்ள வச்சிருவோம். ஆனால் கதிரவனுக்கு படைப்பது சூரிய பகவானுக்கு படைப்பது என்பதனால வெட்ட வெளியில் வைத்து அந்த பொங்கலோ பொங்கல் என்ற சத்தம் சூரியன் வரல எட்ட வேண்டும் என்று உறக்க கத்தியெல்லாம் பொங்கலிட்ட வழக்கம் எல்லாம் நம் நாட்டிலே இருந்தது. இன்றைக்கு சித்தூர்களிலே கிராமங்களிலே கூட அந்த பழக்கத்தை காண முடியாது. அந்த முதல் நாளை தைப்பொங்கல் நாளை என்ன சொல்லுகிறோம்? இயற்கைக்கு கதிரவனுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக சொல்கிறோம். இரண்டாவது மாட்டுப் பொங்கல். அந்த மாட்டுப் பொங்கல்ல மாடு எல்லா வகையிலும் உழவுக்கு துணையாக இருந்தது. ஒரு காலத்தில் வயல்ல நாற்று நடுவதும் கதிர் அறுப்பதும் மனிதன். அது தவிர உழவு செய்வதற்கு மாடு வேணும். அந்த உழவு செய்து பயிரிட்டு அறுத்த நெல்மணிகளை அடித்து போரடித்த வைக்கோல் போரை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு மாடுகள் வேணும். அந்த பார மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வணிகத்திற்கு விற்பதற்கு கொண்டு போவதற்கு மாடுகள் வேணும். ஆக உழவு தொழிலே மனிதனோடு தோள் கொடுக்கக்கூடியது மாடுகள். ஆகவே மாடுனாலே செல்வம் அர்த்தங்க. மாடுன்னா செல்வம். கேடில் வெளி செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதனால மாடுனாலே செல்வம். அந்த செல்வமாகிய மாட்டுக்கும் 2வது நாள் கொண்டாடினோம். ஏன் உடனே இரு, அதுக்கு அது பாருங்க எவ்வளவு பெரிய தியாகம் செய்கிறது. நமக்கு நெல்லை விளைவித்து தந்து நெல்லை நாம் எடுத்துக் கொள்கிறோம், அந்த வைக்கோலை மாட்டுக்கு போடுகிறோம். அப்புறம் அதை அரிசியாக்கி சோற்றை நாம் உண்ணுகிறோம். அந்த அரிசியில் எது கிடைக்கிற உண்மையை தவிர அது சாப்பிடுகிறது. இதுதான் அதுக்கு நிலை பார்க்கணும். அப்படிப்பட்ட மாட்டுக்கு கொண்டாடப்படுகிற அன்றைக்கு அதுக்கு வர்ணமெல்லாம் பூசி, கும்புகளுக்கு வர்ணம் தீட்டி, மாலைகள் அணிவித்து, வழிபாடு செய்து, பொங்கல் வைத்து படைத்து ஊட்டி விடுவார்கள். அதெல்லாம் கிராமப்புறங்களில் காணக்கூடிய காட்சிகள். அதற்கு அடுத்த நாள் இந்த காணும் பொங்கல்ல உறவினர்கள் எல்லாம் ஒவ்வொருவரை அவரவர் வீட்டுக்கு சென்று பார்ப்பது, பேசுவது, ஒரு சமூக நல்லிணக்கம், உறவுகளை புதுப்பித்துக் கொள்வது, இணக்கமாக வாழ்வது, இவையெல்லாம் இன்னைக்கு கட்டுப்பட்டித்தனமாக நகரப்புறங்களிலே அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்பவர்கள் அந்தந்த கதவுக்கு அடுத்த கதவுக்கு தொடர்பில்லாமல் கூட கதவை சாத்திக் கொண்டு வாழ்கிற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சமூக நல்லிணக்கத்தையும் ஒரு இணைப்பையும் பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்துகிற சிறந்த திருநாளாகத்தான் நாம் இந்த பொங்கல் திருநாளை பார்க்கிறோம். காசு தஞ்சாவூர் 10 ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் சார்பாக 1000 ரூபாய் பணம்பா. திருவிழா ஜெயக்குமார் மாலப்பா ஒருத்தர் தொல்காப்பி ஆட்டோஸ்டாண்ட் சார்பாக ஒரு குத்து விளக்கு போட்டி சார்பாக ஒரு வேட்டி சட்டை ஒருத்தர் கூட மாட்ட பரவாயில்ல ஒருத்தர் வாப்பா மாட்டு போவார். குமார் ஆட்டோ திருச்சி மாறப்பா, குமார் ஆட்டோ திருச்சி மாறப்பா. செந்தில் சொந்தமான வழங்கும் ஒரு வீடோ ஹோண்டா பைக் வழங்கும் ஒரு கேரி பேக். ஒன்றிய அம்மா பேர் செயலாளர் அண்ணன் கேட்டி பாண்டியன் வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக். வக்கீல் சுந்தராஜன் வழங்கும் ஒரு வெள்ளி காசு. திருச்சி மாறப்பா ஒரு வீடோ ஒரு கேரி பேக் இருக்கப்பா. மாட்ட பிடிச்சா ஹோண்டா வழங்கும் வீடியோ பைக் இருக்கப்பா. இந்த மாதிரி இல்ல நல்லபடியா இருந்துப்பா, இந்த மாதிரி நல்லபடியா இருப்பா. சூப்பர் மாறிப்பா, சூப்பர் மாறிப்பா, சூப்பர் மாறிப்பா. மாடு பிடிவாது, மாடு பிடிவாது. மாட்டுக்கார சத்தம் போடாத, சத்தம் போடாத, போ மாட்டுக்கார கொடுத்துருப்பா, மாட்டுக்கார கொடுத்துருப்பா. ஆவியூர் சிகாமணி மாறப்பா. மாட்ட வாசல் இருந்தபடி எங்க கொடுத்தா 3 தவிர வழங்கும் ஒரு தங்க காசு. அண்ணன் கேட்டி பாண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக். ரிஷி சூப்பர் ஸ்டோர் வழங்கும் ஒரு பானை. ரிஷி சூப்பர் ஸ்டோர் வழங்கும் ஒரு பானை. ஆவியர் மாடு விளையாடுப்பா, வேண்டாம் சைக்கிள போடுப்பா. மாடு விளையாண்டா சைக்கிள், நிஜா கேட்காத சைக்கிள். மாடு விளையாடா சூப்பர் மாடப்பா, சூப்பர் மாடப்பா. ஒரு சைக்கிள் வழங்கும் ஒரு சைக்கிள் வந்து
சுரங்கப்பட்டு பாலத்தேவர் மாறு ஒன்றிய அம்மா பேர் தலைவர் அண்ணன் கேசிபாண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக்கு டாக்டர் பாலமன்னன் வழங்கும் ஒரு கிஃப்டர் அண்ணன் வழங்கும் கேசிபாண்டி வழங்கும் கிஃப்ட் பேக் டாக்டர் பாலமன்னன் வழங்கும் ஒரு கிஃப்டர் தங்க சிமெண்ட் வழங்கும் ஒரு பாத்திர செட்டு சுரங்கப்பட்டு பாலத்தேவர் மாறுப்பா மாட்டை பிடிப்பா மாடு விளையாண்டா நிறைய பிரைஸ் கொடுப்பா மாட்டை பிடிச்சாலும் உங்களுக்கு பிரைஸ் இருக்கு ஒருத்தர் பிடி இத்தனை பேர் பிடிக்காத வா வா பிடிக்காத வா 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 பிடித்தவங்க கூட பொங்கல் பரிசப்பா பரிசு விழா கொடுக்குப்பா அலங்காநல்லூர் நொண்டிசாமி மாடு அண்ணன் கேசிபாண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக்கப்பா பாலமங்கல் வழங்கும் புத்தல் அண்ணன் கேசிபாண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக் பாலமுருகன் வழங்கும் ஒரு குக்கர் பா கட்டில் வழங்கும் கட்டில் சீராஜ் வழங்கும் ஒரு வெள்ளி காசப்பா பாபா மாட பிடித்த அழகாக பிடிப்பாயே பிடி ஒருத்தர் பிடி இத்தனை பேர் பிடிக்காத பொங்கல் வாழ்த்து ஒரு வக்கீல்